ஒரு சிறிய கிராமத்தில் யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ளாத மிகவும் பேராசை கொண்ட ஒரு காகம் வசித்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு கடைக்காரரிடம் இருந்து ஒரு ருசியான ரொட்டியை திருடியது. காகம் சாப்பிட தயாரானதும் ரொட்டி சொன்னது, "நீ என்னை சாப்பிட்டால் உனக்கு ஏதாவது விசித்திரமாக நடக்கும்." காகத்தின் கண்கள் விரிந்தன. பேசும் ரொட்டியா? என்னால் நம்பவே முடியவில்லை. காகம் சிரித்துக்கொண்டே ஒரு துண்டை தின்றது. திடீரென்று அதன் இறகுகள் பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. அதன் கொக்கு நீல நிறமாக மாறியது. அதன் வால் பச்சை நிறமாக மாறியது. மற்ற பறவைகள் அதை பறக்கும் வானவில் என்று கூறி சிரித்தன. காகம் பயந்து போய் சிகிச்சைக்காக கெஞ்ச ஆரம்பித்தது. ரொட்டி சிரித்தது. ஹா ஹா ஹா, ஒரு வாரத்திற்கு உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். காகத்திற்கு உணவை பகிர்ந்து கொள்ள பிடிக்கவில்லை. ஆனால் அதற்கு வேறு வழியில்லை. காகம் உணவை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியது. அது அதை விரும்பத் தொடங்கியது. வார இறுதிக்குள் அதன் கருப்பு இறகுகள் மீண்டும் வளர்ந்திருந்தன. அது அந்த கிராமத்தில் மிகவும் தாராளமான பறவையாக மாறியது. காகம் கற்றுக்கொண்டது, பேராசை உன்னை முட்டாளாக்குகிறது, ஆனால் பகிர்தல் உன்னை பிரகாசிக்கச் செய்கிறது.